வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 1ஆம் தேதி மே மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். காணாமல் போனதாக கூறப்படும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் விவகாரம் தொடர்பாக நிதியமைச்சு எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளது. இந்த விசேட அறிக்கையை நிதியமைச்சு மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த பண விவகாரம் தொடர்பில் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரிடமும் அரசாங்க நிதி பற்றிய குழுவினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. முன் பிள்ளை பருவ அபிவிருத்தி மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்த சமீபத்திய விடயங்களை கருத்தில் கொண்டு சட்ட மற்றும் கொள்கை ரீதியான ஏற்பாடுகளை மேலும் விரிவுபடுத்தி கடுமையாக அமல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன் பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்துடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளின் கீழ் உள்ள மாகாண முன்பள்ளி பிரிவுகள், முன்பள்ளிகள் உள்ளிட்ட முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் பொறுப்பாக உள்ளன. சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் மாகாண நன்னடத்தை திணைக்களங்களில் பதிவு செய்யப்படுவதுடனும் அவை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. இவ்வாறான நிலையங்களை இயக்குவதற்கு பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்ட போதிலும் சில நிலையங்கள் உரிய பதிவின்றி ஏனைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிகங்களுடன் இணைந்து இயங்குவதால் ஒழுங்குமுறை செயல்முறை சிக்கலாகியுள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். முன்பள்ளிகள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களை நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் தற்போதுள்ள மற்றும் முன்மொழியப்பட்ட தரநிலைகள் உரிமையாளர்கள், பராமரிப்பாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அறிவிக்கப்படும். இச்செயல்பாடுகளை முறைப்படுத்துவதற்காக வினைத்திறன் மிக்க இணையவழி பதிவு முறை ஒன்றும் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக பல வர்த்தக நிலையங்கள் மற்றும் சந்தை கட்டிட தொகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளன. பலத்த காற்றின் தாக்கத்தில் சந்தை வளாகத்தின் கூரைகள் சரிந்து விழுந்துள்ளன. இதனுடன் மின் கம்பிகள் சேதமடைந்துள்ளதால் அந்த பகுதியில் மின்சார விநியோகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் அப்பகுதி வர்த்தகர்களின் அன்றாட வியாபார நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடைகளில் இருந்த பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து மின்சார விநியோகத்தை சீரமைக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நாட்டில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த அனைத்து குழந்தைகளையும் புகையிலை பழக்கத்திற்கு அடிமையாகாத ஒரு தூய தலைமுறையாக மாற்றுவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜேதிசவிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த ரத்நாயக்கா மற்றும் ராஜரட்டை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தைச் சேர்ந்த எல் அமில இசுரு ஆகியோரால் இந்த அறிக்கை அமைச்சகத்தில் வைத்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கஞ்சக விஜயமணியும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்திற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அபிமானி ஜனஜய கட்சி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதுடனும் அமெரிக்காவிற்கு செலுத்த வேண்டியிருந்த 6 லட்சம் அமெரிக்கா டாலர்கள் மாயமானவை மற்றும் திரைசேரி நிதி கையாடல் தொடர்பில் பாரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட கட்சியின் தலைவர் பிரதீப் தெரிவிக்கையில் நலிந்த ஜேதிசவின் கருத்துப்படி மேலும் ஒரு தொகுதி பணம் வேறு சில தரப்பினருக்கு
நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறான நிதி முறைகேடுகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை உடனடியாக கைது செய்து விசாரணைகளுக்கு உட்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய அவர், நாட்டின் நிதித்துறையில் இத்தகைய நிச்சயமற்ற நிலை நிலவும் போது பொதுமக்கள் எவ்வாறு வங்கிகளை நம்பி தமது பணத்தை வைப்பு செய்வார்கள் என கேள்வி எழுப்பினார். அத்துடன் திருடர்களை பிடிப்பதற்கான வேலை திட்டத்தை வெறும் 20 நாட்களில் முன்னெடுக்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அக்கட்சியின் இளைஞர் விவகார செயலாளர் ரவீந்திர நிசாங்க, நீதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி இந்த நிதி விவகாரம் குறித்து விசேட கவனம் செலுத்தி காணாமல் போன பணத்திற்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். திரைசேரியில் இருந்து பணம் முறையற்ற வகையில் கையாளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் கண்டறியப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இந்த விவகாரத்திற்கு மிக விரைவான தீர்வை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே தாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை நாடியுள்ளதாகவும் தெரிவித்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் பல்வேறு காரணங்களால் இன்னமும் இழுபறியிலேயே நீடிக்கின்றன. இரு நாடுகளும் தங்களது நிலைப்பாடுகளில் பிடிவாதமாக இருப்பதால் ஏற்பட்டுள்ள முற்றுக்கட்டைகளுக்கான முக்கிய காரணங்கள் தொடர்பில் அல் ஜஸீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்கா விரும்புகிறது. ஆனால் அத்தகைய கட்டுப்பாடுகள் ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும் என ஈரான் நிபந்தனை விதிக்கிறது. ஈரானிடம் உள்ள 400 கிலோ எடையுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தனது பாதுகாப்பில் எடுத்துக்கொள்ள அமெரிக்கா விரும்புகிறது. இந்த கோரிக்கையை ஈரான் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை நீக்கப்படும் வரை அந்த நீர்வழியில் கப்பல் போக்குவரத்து மீதான கட்டுப்பாடுகளை தொடரப்போவதாக ஈரான் கூறுகிறது. ஆனால் ஒப்பந்தம் ஏற்படும் வரை முற்றுகை நீங்காது என அமெரிக்கா பிடிவாதம் காட்டுகிறது. நிரந்தர ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகளை நீக்க வேண்டும் என்றும், முடக்கப்பட்டுள்ள $20 பில்லியன் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்றும் ஈரான் அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு சுமார் $270 பில்லியன் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா மற்றும் காசாவின் ஹமாஸ் போன்ற தனது பிராந்திய நட்பு நாடுகளுக்கு ஈரான் வழங்கும் ஆதரவை கட்டுப்படுத்தவும், ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் அமெரிக்கா முயற்சிக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு சென்று நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு பதிலாக தற்போது தொலைபேசி ஊடாகவே பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறையும் ஒரு காகிதத்தை பார்ப்பதற்காக 18 மணி நேரம் வானூர்தியில் பறப்பது தேவையற்றது என தெரிவித்த அவர், தொலைபேசி வழியாகவே பேசி வருவது மிகவும் வசதியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நீண்ட தூரம் கடந்து சென்றுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அந்த பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்த முடிவை தருமா என்பது தற்போதைய கேள்வி எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். பொறுமை இழந்து வருவதாக ஈரானிய இராணுவம் எச்சரித்துள்ள சூழலில் ட்ரம்பின் இந்த தகவல் அமெரிக்கான ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. அத்துடன் அவர்கள் அணு ஆயுதங்கள் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் வரை எந்தவித உடன்படிக்கையும் எட்டப்படாது என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நேரடி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. ஆனாலும் தற்போது நிலவும் பதற்றமான சூழலில் இராயந்திர தொடர்புகள் தொலைபேசி வாயிலாகவே தொடர்கின்றன. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகளால் ஈரான் கடும் நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. முன்னதாக 2015ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு பதிலாக புதிய மற்றும் கடுமையான நிபந்தனைகளுடன் கூடிய ஒப்பந்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்த கணிப்புகள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணி முன்னிலை வகிப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் சில கணிப்புகள் அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளன. மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்றும் திமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு இடையேதான் பலமான போட்டி நிகழ்வதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கருத்து கணிப்புகளை கண்டு யாரும் மனம் தளர வேண்டாம்.
எனவும், கருத்து கணிப்புகளை விட மக்களின் தீர்ப்பு இறுதியானது என்றும், அதிமுக 210 இடங்களில் உறுதியாக வெல்லும் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது: கருத்து கணிப்புகள் அப்படியே நடந்ததாக வரலாறு கிடையாது. எல்லா முரண்பட்ட கருத்து கணிப்புகளையும் உடைத்தறிந்தே அதிமுக எப்போதும் ஆட்சி அமைத்திருக்கிறது என்று தொண்டர்களுக்கு தைரியம் ஊட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை தொடர்ந்து நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, தமிழருவியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.